அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் செம ஜாப்ஸ் சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஜாப் டீடைல்ஸ். ஜாப் டைப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான ஜாப் வேகன்சி தான். சேலரி 11,916 rupees கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். எஜுகேஷன் 12th பாஸ் பண்ண கேண்டிடேட் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து டில் 42 இயர்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ். இந்த ஜாப்ல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ எக்ஸாமினேஷன். இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ மூலமா உங்களை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 14/11/2025 till 5 PM. till 5 PMன்றது வந்து ஈவினிங் டைம் வரைக்கும் தான் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை நான் இப்போ சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இதில் வந்து நம்ம வேகன்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தால அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுதான் இந்த ஜாப்க்கான போஸ்ட். அதை வந்து நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 1ல நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து உங்களோட நேமை இன் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு பென்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் இதை வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் வந்து நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஸ்பவுஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபாதர் நேம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க செகண்ட் காலம்ல. தேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட்டு, மந்த்து, இயர் அதை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து காலம்ல. ஃபிஃப்த்தில் வந்து ஏஜ் ஆஸ் ஆன் 01/10/2025, அதாவது இந்த டேட்க்கு உங்களோட ஏஜ் என்ன, 31 ஃபார் எக்ஸாம்பிள் 32 அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஆஃப் த அப்ளிகண்ட் டு த அஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு 6th வந்து மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மேரீடா அன்மேரிடான்றத மென்ஷன் பண்ணிடுங்க. 7th ஒன் வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப் சப்போஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 8th ஒன் வந்து ஃபோன் நம்பர் ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க 8th காலம்ல. 9th உங்களோட இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்க. 10th காலம்ல வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்க்ளோஸ் த காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணுவீங்க இல்லையா, அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து அட்டாச்டு மென்ஷன் பண்ணிடுங்க. 11th வந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா, அது இருந்ததுன்னா இந்த 11th காலம்ல மென்ஷன் பண்ணலாம் நீங்க. 12th வந்து டீடைல்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்க்ளோஸ் த காப்பி ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. 12th காலம் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் இதோட நீங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சீரியல் நம்பர்னு இருக்குல்ல, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனோட நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. டெசிக்னேஷன் அதுக்கு கீழே வந்து நீங்க என்ன போஸ்ட்ல அங்கே ஒர்க் பண்ணீங்கன்ற டெசிக்னேஷன் இதுல வந்து அதுல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காலம்ல வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற டீடைல்ஸை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில வந்து 2012ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதுல அந்த என்ன டேட்டு, மந்த், இயர் அதை மென்ஷன் பண்ணிட்டு 2 டேட்லயும் அதே மாதிரி டேட், மந்த், இயர் மென்ஷன் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அந்த மென்ஷன் பண்ற கம்பெனில வந்து 1 இயர் தான் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஒன் இயர் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க.
அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டாவது கம்பெனி இருக்கு அப்படின்னா செகண்ட் தேர்ட் அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஃபில் பண்றீங்களோ அதே மாதிரி செகண்ட் தேர்டுக்கும் மென்ஷன் பண்ணணும். டோட்டல் அப்படின்ற காலம்ல டோட்டலா வந்து எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றவங்க வந்து அந்த 10 அப்படின்ற ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த 10ன்றதை அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். கீழே வந்துட்டு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட் அப்படின்ற மேண்டேட்டரி ஃபீல்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஐ அப்படின்றதுல உங்களோட நேம், அந்த டேஷ் கொடுத்துருக்கிறதுல உங்களோட நேம் கொடுத்துட்டு இது வந்து இந்த மென்ஷன் பண்ணிருக்க டிக்ளரேஷன் எல்லாமே வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட், அதுக்கு மேல உங்களோட சைனை நீங்க பண்ணணும். அவ்வளவுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆஃபீஸ் டீடைல்ஸ். ஆஃபீஸ் நேம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ், நம்பர் 13, சாமி பிள்ளை ஸ்ட்ரீட், சூளை, சென்னை 600112. இந்த அட்ரஸ்க்கு நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷன் பிளஸ் எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க போஸ்ட் பண்ணணும். நீங்க அப்ளிகேஷனை எங்க டவுன்லோட் பண்ணணும்ன்ற வெப்சைட் லிங்க் நான் இங்க கொடுத்துருக்கேன், https://chennai.nic.in. இதுல தான் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு அதுல போய் பண்றதுக்கு தெரியல அப்படின்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் ரெண்டுமே நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வீடியோக்கு கீழேயே அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லிங்க்னு தென் அப்ளிகேஷன் லிங்க் ரெண்டுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த லொகேஷன்ல என்ன டைப் ஆஃப் ஜாப் உங்களுக்கு வேணுன்ற டீடைல்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செம்மையான ஜாப்ஸோட உங்களை மீட் பண்றேன். பாய்.